ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 டைப் ஆஃப் பஃப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேருக்கு ஸ்ட்ரெக்ஸோட சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தனிங் ஆயிரும். இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஹேர் ஸ்டைல்னாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்மூத் ஆகிட்டு சிக்கு இல்லாமல் ஈஸியாக நம்மளால் கோம் பண்ண முடியும். ஏதாவது நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு கொடுக்கும். தென் நல்லா கோம் பண்ணிவிட்டு உங்கள் ஐப்ரோஸில் பாதியிலேருந்து நீங்கள் இந்த கட்டை விரலால் இந்த வி ஷேப்புக்கு வந்து நீங்கள் முன்னாடி உங்கள் மிடில் பார்ட் ஆஃப் ஹெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். பஃப் வந்து க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வி ஷேப்புக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு தென் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எடுத்தாச்சு. அந்த ஹேர் எடுத்த அப்புறம் நல்லா நீங்கள் கோம் பண்ணிக்கணும். முன்னாடி எந்த ஒரு சிக்கு இல்லாமல் கிளியராக நீங்கள் கோம் பண்ணணும் அந்த இடத்துல. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த இடத்துல அழகாக பஃப் வந்து க்ரியேட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ கோம் பண்ணுறீங்களோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடி கொண்டு வந்து ஒரு 3-4 டைம் வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணுங்கள். முன்னாடி நோக்கி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக பஃப் கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துல ஒரு டிக்டாக் கிளிப் போல் வந்து நீங்கள் குத்தி டைட் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. ரெண்டு சைடும் டிக்டாக் கிளிப் குத்திட்டு நெக்ஸ்ட் வந்து சைடில் ஒரு குட்டி டைட் ஹேர் பின்னால் நீங்கள் அந்த இடத்த டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லுக் கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பஃப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பஃப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நல்லா சிக்கு இல்லாமல் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் இயர் எண்ட்லேருந்து லெஃப்ட் இயர் எண்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா தின்னாக ஹேர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பஃப்பில் வந்து வி ஷேப்புக்கு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபுல் பஃப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வி ஷேப்பில் எடுக்கக்கூடாது. ஸோ முன்னாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து, ஸோ வந்து திக்காக நீங்கள் ஹேர் வந்து எடுக்காமல் தின்னாக தான் நீங்கள் எடுக்கணும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ சிக்கு இல்லாமல் நல்லா கோம் பண்ணிக்கணும். எந்த அளவு நம்ம கோம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பர்ஃபெக்ட் லுக் வந்து கிடைக்கும். ஓகே, நல்லா கோம் பண்ண பிறகு நல்லா முன்னாடி ஹேர் வந்து கொண்டு வந்துக்கணும். ஸோ முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 3 to 4 டைம் வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். முடியை கொஞ்சம் திருப்பி விட்டு முன்னாடி நோக்கி லைட்டாக வந்து நீங்கள் புஷ் பண்ணணும். தென் அந்த இடத்த நல்லா சீவி விட்டுட்டு நல்லா டைட்டான டிக்டாக் கிளிப்பு வச்சு குத்தி அந்த இடத்த நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் குத்தி நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பஃப் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. தென் வந்து நீங்கள் பின்னாடி ஏதாவது ஒரு கிளிப் குத்திட்டு நீங்கள் போனிடெயில் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ஃபுல் பஃப் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நான் சைட் பஃப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். நல்லா சிக்கு இல்லாமல் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து உங்களுக்கு சைட் பஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு வந்து நீங்கள் கோம் பண்ணி வாகு எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வாகு எடுத்துகிட்டு அதையுமே நல்லா நீங்கள் கிளியராக கோம் பண்ணணும். நீங்கள் நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள்
ரைட் ஹேர் எண்டு வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஹேர் எடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் வந்து பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக வேணான்றதுனால. ஸோ நல்லா கோம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்ச எல்லா பஃப்மே தின்னார் உள்ளவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே தின்னாக எடுத்துக்கோங்க. திக்காக நீங்கள் முன்னாடி வந்து ஹேர் எடுக்க வேணாம். ஸோ தின் ஹேர் உள்ளவங்களுக்கு கூட இது பர்ஃபெக்டாக வரும். ஸோ முன்னாடி கொண்டு வந்துட்டு இது போல் நீங்கள் 3 or 4 டைம் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக முன்னாடி வந்து லைட்டாக புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ண அப்புறம் ஓரளவுக்கு பஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துக்குமே கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்து விடுங்க இது போல். அப்போ வந்து அந்த ஹோல் பஃப்புக்குமே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். தென் அவ்வளோதான். அந்த இடத்த நீங்கள் கோம் பண்ணிவிட்டு டிக்டாக் கிளிப் இல்லாட்டி டைட் ஹேர் பின் ஏதாவது வந்து நீங்கள் குத்திட்டு நீங்கள் அந்த இடத்த டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு 3 பஃப் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 3 பஃப்பில் எனக்கு எது சூட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது 3மே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சு அப்படின்னும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.